Yes, good morning, everyone. Thank you so much for joining today. And this is day 9 of Sales Connects. Today, we're going to learn about pipeline builder. Okay, what is this pipeline builder? அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே வந்து பைப்லைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பைப்லைன்னா என்ன? நமக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு தேவையான கஸ்டமரை வந்து வச்சுக்கணும், பேக்கப்ல இருக்கணும். அது பேர் தான் பைப்லைன். ஓகே, என்ன நடந்தாலும் நமக்கு பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நமக்கு கிளைண்ட் இருக்கணும். ஓகேவா? யாரெல்லாம் இந்த பைப்லைனை சரியா பில்டு பண்ணலையோ அவங்க தான் இந்த கோவிட்ல வந்து பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணாங்க. யாரெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு தேவையான பிஸ்னஸ்க்கு தேவையான கிளைண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்களோ அவங்களாம் சர்வே ஆனாங்க. யாரெல்லாம் வைக்க முடியலையோ அவங்களாம் ஃபெயிலியர் ஆனாங்க. இதுதான் உண்மையான விஷயம். நம்ம இருக்கிறோம் இல்லை, மாசம் மாசம் புது புது லீடா போய் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண லீடை கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணணும். இதுதான் இந்த பைப்லைன்ல இதுல நீங்க பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் இதுல இருக்க போகுது. திரும்பவும் சொல்றேன், இந்த 10 நாள் நம்ம படிச்சுட்டு இருக்கிற விஷயம் எதுவுமே புதுசு கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஓல்ட் ஃபார் அ சீசன் பிசினஸ் ஓனர்ஸ். பட் ஸ்டில் why we are learning this is to implement the basic concepts again to increase your sales. Let's dive into the session pipeline builder, how to build a pipeline for a business. See, like first thing we are going to learn about the three machines. என்ன மெஷின் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னால எப்படி இந்த பைப்லைன் பில்டு பண்றதோட ப்ராசஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் திங் இஸ் லீட் ஜென்ரேஷன். ஓகே, லீடை ஜென்ரேட் பண்ணுறோம் சோஷியல் மீடியா மூலமாகவோ, வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ, இல்லை கூகுள் மை பிஸ்னஸ் மூலமாகவோ, இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ, வாட் எவர் லீடை நம்ம ஜென்ரேட் பண்ணோம் முதல்ல. அதுக்கப்புறம் லீடை வந்து குவாலிஃபை பண்ணோம். நிறைய பேர் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. லீடை யூ ஷுட் குவாலிஃபை. இந்த கஸ்டமருக்கு இந்த கஸ்டமர் கிட்ட என் பொருள் இருக்கணுமா வேண்டாமா, என் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணணுமா வேண்டாமான்ற முடிவை முதல்ல எடுக்கணும். குவாலிஃபை பண்ணணும். சும்மா காசு கொடுக்காங்கன்றதுக்காக எல்லாரையும் எல்லாம் கஸ்டமர் ஆக்கக்கூடாது. நான் எல்லாரையும் கஸ்டமர் ஆக்க மாட்டேன். எல்லாரும் என்கிட்ட கஸ்டமர் ஆகவே முடியாது. காசு இருந்தாலும் ஆக முடியாது. ஸோ ஐ வில் குவாலிஃபை. என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கா அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் அவங்களை கிளைண்ட்டாகவே எடுப்பேன். இல்லைன்னா நான் அவங்க கூட போகவே மாட்டேன். 1-on-1 செஷன் நிறைய பேரோட நான் கண்டக்ட் பண்ணுவேன். பட் சில பேர்கிட்ட மட்டும் தான் நான் என் பிஸ்னஸை பற்றி பேசுவேன். மற்றவங்க கிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு கிளைண்ட்டாக இல்லாதவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி குவாலிஃபை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் நீங்கள் வந்து வச்சுக்கணும். தென் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். லீடை குவாலிஃபை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் கால் பண்ணி பேசுவாங்களே. அப்புறம் ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணணும். நேற்று பார்த்தோம் இல்லையா, ஹவு டு பில்ட் ட்ரஸ்ட். சாரி, ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணி அவங்ககிட்ட நரிஷிங் பண்ணணும். என்ன பண்ணணும், நம்ம ப்ராடக்டை பற்றி, பிராண்டை பற்றி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பற்றி நம்ம பேசணும். தென் சேல்ஸ் கால் அண்ட் ஆஃபர். ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு, ட்ரஸ்ட் பில்ட் ஆகிட்டுனா ப்ராடக்ட் அடுத்து தான் விற்கணும். ஓகே, ஸோ தட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் சேல்ஸில் ட்ரஸ்ட் பில்டு பண்ணுற வரைக்கும் 4 ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் சேல்ஸே பண்ணணும். சேல்ஸில் என்ன கொடுக்குறோமோ அதில் ஆஃபர் பண்ணிவிட்டு தென் வி நீட் டு க்ளோஸ் திஸ் இஸ் லைக் பைப்லைன் பில்டு பண்ணுறதோட மிக முக்கியமான அடிப்படையான விஷயம். ஓகே, பைப்லைன் பில்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், லீட் ஜென்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, லீட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பைப்லைன் பில்டிங் வரும். லீட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் குவாலிஃபையான ஆட்களை தூக்கி பேக்கப்பில் வைக்கிறது பேர் தான் இந்த பைப்லைன் பில்டிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு, காசு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, டைம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, குவாலிஃபை பண்ணி லீடை குவாலிஃபை பண்ணி எடுத்து வச்சுக்கிறது. திஸ் இஸ் கால் பைப்லைன் பில்டிங். ஓகே, அண்ட் இதில் 3 விஷயம் முக்கியம். இப்போ பைப்லைன் பில்டிங்னா என்னென்னு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சேட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க. நான் பைப்லைன் பில்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, பைப்லைன் பில்டிங்னா என்னன்னு சொன்னேன்.
நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான 5ல இருந்து, ஐ மீன் 6 மாசத்துல இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையான கிளைண்ட்டை எடுத்து பேக்கப் பண்ணி வைக்கிறது தான் பைப்லைன் பில்டிங். நத்திங் மோர் than that. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தா அடுத்த ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கஸ்டமரே தேவையே கிடையாது. நான் லீடை ஜென்ரேட் பண்ண மாட்டேன். இன்னொரு 5 வருஷத்துக்கு எனக்கு பிஸ்னஸ்க்கு ஆள் இருக்கு. எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. கோவிட் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்னால் ஒர்க் பண்ண முடியும். இது அப்படி நான் வந்து பில்டு பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி நான் பில்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன், குவாலிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பேன், கஸ்டமரை குவாலிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சிஸ்டம் நீங்களும் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. தென் அதுக்கு டைம் ஒதுக்கணும், அவ்வளோதான். ஓகே, டெய்லி குவாலிஃபை பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கணும். தென் லீட் மெஷின். இது வந்து இந்த பைப்லைனில் 3 இருக்கு. டாப் ஆஃப் த பைப்லைன், மிடில் ஆஃப் த பைப்லைன் அண்ட் பாட்டம் ஆஃப் த பைப்லைன். அவ்வளோதான். டாப்பு, மாப்பு, பாப். ஸோ இதில் வந்து லீட் மெஷின் நம்ம எப்படி வச்சுக்கணும், எங்கே இருந்தெல்லாம் லீடு நமக்கு வரும். ஓகே, இதே தான் பில்டர்லையும் நம்ம கீழே பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். லீட் மெஷின் டாப் ஆஃப் த பைப்லைன். ஓகே, இந்த பைப்லைனில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆர்கானிக்காக லீடு ஜென்ரேட் பண்ணுறது. எங்கே இருந்தெல்லாம் நமக்கு ஆர்கானிக்காக வரும். ஆர்கானிக் அப்படின்னா காசு பே பண்ணாமல் பண்ணுறது பேர் ஆர்கானிக்கான லீடு. எங்கே இருந்தெல்லாம் வரலாம், ஒரு போஸ்ட் போடுறது மூலமாக, இதே மாதிரி வெபினார் நடத்துறது மூலமாக, ஒரு ரீல்ஸ் பண்ணுறது மூலமாக, கண்டென்ட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறது மூலமாக, ஈவெண்ட்ஸ் பண்ணுறது மூலமாக, ரெஃபரல், ஜாயின் வெஞ்சர், இல்லைன்னா கோல்டு கால் பண்ணுவீங்க இல்லையா, டெலிகாலர் சப்போர்ட்டு, அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், லீடை குவாலிஃபை பண்ணி எடுத்து பைப்லைனை பில்டு பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, குவாலிஃபை பண்ணி பைப்லைன் பில்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம். இப்போ ரீல்ஸ் போடுறீங்கன்னா ரீல்ஸில் இதை எப்படி குவாலிஃபை பண்ணணும்னா, ரீல்ஸில் யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்களோ அதில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் உங்களுக்கு கஸ்டமராக மாறதுக்கான பாசிபிள் இருக்கும். லைக் ஒரு 70% ஆஃப் பீப்புள் வந்து குவாலிஃபையான பீப்புளாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம பிஸ்னஸை பற்றி போடும்போது யாரும் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு லைக் போடுற மாதிரி பிஸ்னஸ்க்குலாம் லைக் போட மாட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் வீடியோவை லைக் போடுறாங்கன்னா ப்ராபப்ளி தே கேன் பிகம் அஸ் அ கஸ்டமர். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தாண்டி. அண்ட் ஆர்கானிக் லீட்ஸ் இல்லையா, தென் பெய்டு எப்படி பண்ணலாம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆடு, கூகுள் ஆடு, லிங்க்டின்ல இதுலலாம் ஆட் ரன் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய லீடு வந்து ஜென்ரேட் பண்ணி குவாலிஃபை பண்ணி வைக்கலாம். பைப்லைனில் டாப் ஆஃப் த பைப்லைன் நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டாப் ஆஃப் த மெஷின். தென் வந்து மிடில் ஆஃப் த பைப்லைன் என்ன, ட்ரஸ்ட் மெஷின். இங்கே ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணுறோம் எது மூலமாக, வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் அனுப்புறது மூலமாக. ஓகே, நம்ம பிஸ்னஸை பற்றி பேசுகிறோம் அவங்கக்கிட்ட. அண்ட் இமெயில்ஸ் அனுப்புறது மூலமாக, சோஷியல் ப்ரூஃப்ஸ் லைக் டெஸ்டிமோனியல்ஸு, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக, இது மூலமாக தான் நம்ம ட்ரஸ்ட்டை வந்து பில்டு பண்ணலாம். அண்ட் டெய்லி கான்டென்ட் கொடுக்கறது மூலமாக நீங்கள் ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணலாம். ரெகுலராக கான்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ரெகுலராக போஸ்ட் பண்ணோன்னா ஓகே, இவங்க வந்து பிஸ்னஸில் சீரியஸாக இருக்காங்க அப்படின்ற ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். கரெக்டாக எப்போவாவது போய் அப்பப்போ ரீல் போட்டால் தெரியும், தேவைப்படும் போது மட்டும் இன்னும் லைக் என்னது போஸ்ட் போடுவார் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாமல் ரெகுலராக டெய்லி கண்டென்ட் போட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸில் சீரியஸாக இருக்கீங்கன்ற ட்ரஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டும் அதே மாதிரி தான், இமெயிலும் அதே மாதிரி தான். அண்ட் சோஷியல் ப்ரூஃப் வில் கிவ் யூ மோர் ட்ரஸ்ட். லைக் இவர் ஏற்கனவே இவ்வளோ லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்க ப்ராடக்ட் இவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா, தட் வில் ஹெல்ப் பீப்புள் டு டேக் அ குட் டிசிஷன். ஓகே, தென் கன்வர்ஷன் மிஷின். கன்வர்ஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, டிஸ்கஷன் கால் ஆர்எல்ஸ் டிஸ்கவரி கால் அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 3 தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லீடை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணியிருக்கோம், அப்புறம் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன, டிஸ்கஷன் கால் இல்லை டிஸ்கவரி கால். அவங்கள்ட்ட எடுத்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு முதல்ல கேட்கணும். இதில் சேல்ஸில் எப்படி பண்ணலாம், கஸ்டமருக்கு நேரில் இருக்கும்போது ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதுக்காக ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக we need to ask the questions. Then you can use a landing page. What is landing page like? வெப்சைட்டுக்கும் லேண்டிங் பேஜுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா,
வெப்சைட்ல வந்து கம்ப்ளீட்டா எல்லா ப்ராடக்ட்டை பத்தியும் பேசியிருப்போம், நம்ம பிசினஸை பத்தியும் பேசியிருப்போம். இன்னும் அபவுட் அஸ்ல எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இல்லையா. லேண்டிங் பேஜ்ல ஒரே ஒரு ப்ராடக்ட்டை பத்தி மட்டும் பேசுவோம். லேண்டிங் பேஜ் இஸ் டு செல் அ பர்டிகுலர் ப்ராடக்ட், அவ்வளவுதான். ஓகே, ஸோ லேண்டிங் பேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு கன்வர்ஷனுக்கு சரியான மெத்தட். எந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குன்னு ஒரு லேண்டிங் பேஜை பில்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ தட் அதை கன்வர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயே பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ தட் பீப்புள் வில் பை ஃப்ரம் த லேண்டிங் பேஜ். தென் த ஃபாலோ அப் மெத்தட். யூ ஷுட் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் ஃபாலோ அப் மெத்தட் டு கன்வெர்ட் எனி கிளைண்ட். கஸ்டமருக்கு ஃபாலோ அப் சிஸ்டம்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் கன்வெர்ட் தம் ஈஸிலி. எமோஷன்ஸை யூஸ் பண்ணுங்க. அர்ஜென்சி அண்ட் ஸ்கேர்சிட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் கன்வெர்ட் அ லாட். ஓகே, அர்ஜென்சி அண்ட் ஸ்கேர்சிட்டி. சாரிங்க. ஓகே, அர்ஜென்சி அண்ட் ஸ்கேர்சிட்டி வந்து பயன்படும். So this is the machine actually. Okay, top of the pipeline, middle of the pipeline, and bottom of the pipeline. இதை பண்றது மூலமா you can actually generate a good pipeline. Okay, so இந்த ஹவுல பார்த்தோம் இல்லையா, இது மூணு ஐ மீன் ரெண்டா வச்சுக்கோம். லீட் ஜென்ரேஷன் குவாலிஃபிகேஷன் டாப் ஆஃப் த பைப்லைன், ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் அண்ட் ட்ரஸ்ட் நரிஷிங் வந்து செகண்ட் ஐ மீன் மிடில் ஆஃப் த பைப்லைன், சேல்ஸ் கால் ஆஃபர் அண்ட் ஃபாலோ வந்து என்ன, இது வந்து bottom of the pipeline. This is the three things you should do to build a good pipeline. Then now we are going to learn about the pipeline builder. First pipeline builder எப்படி நம்ம வந்து pipeline build பண்ணோம் அப்படின்ற இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். Okay. So first thing is step one, design your sales cycle. சேல்ஸ் சைக்கிளை வந்து டிசைன் பண்ணோம். என்ன சேல்ஸ் சைக்கிள்? சேல்ஸ் சைக்கிள் வந்து நிறைய டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்கு. பட் வாட் ஐ எம் டாக்கிங் ஹியர் இஸ், உங்கள் ப்ராடக்ட் கடைக்குள்ள வந்து கஸ்டமர் கைக்குள்ள போகிறது தான் நான் வந்து சேல்ஸ் சைக்கிள்னு சொல்லுவேன். ஓகே, உங்கள் ப்ராடக்டை நீங்கள் எடுத்துட்டு அது கஸ்டமர் கைக்குள்ள போகுது பார்த்தீங்களா, அது பேர் தான் சேல்ஸ் சைக்கிள். கடையில் எவ்வளோ வேகமாக சரக்கு காலி ஆகுதோ அதுதான் சேல்ஸ் சைக்கிள். நம்ம எப்பவும் எதுக்காக பிஸ்னஸ் பண்ணல, ஸ்டாக் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாக்கிஸ்டா இல்லை. நம்ம ஸ்டாக்கை மட்டும் எடுத்து நம்மளோட செல்ஃப் எப்பவுமே ஃபில் ஆகிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணல. நம்மளோட ரேக் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், காலியா இருக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. ரேக்ல புது பொருள் எடுத்து வைக்கிறது நம்ம வேலை கிடையாது. ரேக்கை காலி பண்ணி ரேக்கை எப்பவுமே எம்டியா வச்சுக்கிறது தான் நம்ம வேலை. எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கோ அவ்வளோ ப்ராடக்ட்டையும் எவ்வளோ குயிக்காக விற்கிறோம், எவ்வளோ சர்வீஸ் இருக்கோ அவ்வளோ சர்வீஸையும் எவ்வளோ குயிக்காக விற்கிறோம். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் இப்போ லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணவங்களும் இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏஐ வந்த அப்புறம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ அது அந்த டைம் இருக்கும்போதே நம்ம வித்துறணும். புரியுதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கோ எவ்வளோ குயிக்காக அதை விற்று முடிக்க முடியுமோ வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு நல்ல ஆஃபர் போடலாமா, இது வந்து இப்படி மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கக்கூடாது. எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து அதை சேல்ஸ் கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்து ஆஸ் குயிக் அஸ் பாசிபிள் யூ ஷுட் செல் தட். ஸோ கடையில் எப்போ என்ன செய்யாது, பொருள் தங்கவே கூடாது. பொருள் அங்கே இருந்துச்சுன்னா உங்கள் கண்ணை உறுத்தணும். அந்த இடம் எம்டியாக தான் உங்கள் கண்ணில் படணும். சர்வீஸ் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த சர்வீஸை குயிக்காக வந்து மாடிஃபை பண்ணி சேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் டிசைன் யுவர் சேல்ஸ் சைக்கிள். எவ்வளோ குயிக்காக நீங்கள் விற்க போகிறீங்க, எத்தனை நாளைக்குள்ளே அந்த ப்ராடக்ட் வெளியே போயிடணும் அப்படின்னு இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா 3 நாள் தான். 3 நாள் தான் அது அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ப்ராடக்ட் பண்ணுறவங்க. ஓகே, 3 நாளைக்கு மேலே அது அங்கே இருக்கக்கூடாது. நான் பார்க்கவே கூடாது, 4வது நாள் அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருங்க. அதுக்குள்ளேயும் வித்துறணும் அதை. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களா, அப்படி ஒரு சேலஞ்ச் வச்சு அதுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தட் வில் ஹெல்ப் யூ டு செல் மோர். தென் லைக் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம், யூ ஜஸ்ட் குவாலிஃபை அண்ட் லீட் பைப்லைன் பில்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணி ஆஸ் குயிக் அஸ் பாசிபிள் அந்த என்ன சொல்றது சர்வீஸை பேக்கேஜ் பண்ணி வித்துருங்க. ஓகே, பேக்கேஜிங்க்கு லைக் யூ ஷுட் ஒர்க் ஆன் தட். இதெல்லாம் பேக்கேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு 2-3 பேக்கேஜ் பண்ணி இது இல்லைன்னா அது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து டக்கு 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 டக்குன்னு வித்துறணும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, வி நீட் மணி டு க்ரோ ஸோ தட் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணணும் ஆஸ் வெல் அஸ் சேல்ஸும் அதிகமாகணும். ஓகே, பொதுவாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நமக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு.
ப்ரைஸிங்கில். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரைஸிங்கை வச்சுட்டு என்ன செய்யணும், யூ நீட் டு ஒர்க் ஆன் தட். தென் செகண்ட் ஸ்டெப் இஸ் ஐடென்டிஃபை யுவர் ஐடியல் கஸ்டமர் அண்ட் டார்கெட் அக்கௌண்ட்ஸ். உங்கள் சேல்ஸ் சைக்கிளை முதல்ல டிசைன் பண்ணுங்க, எத்தனை நாளைக்குள்ள நம்ம விற்கிறோம் அப்படின்றத. தென் ஃபைண்ட் ரைட் கஸ்டமர்ஸ், யார்கிட்ட கொண்டு போய் நம்ம இதை விற்க போகிறோம் அப்படின்றத டார்கெட் ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. தென் த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஃபைண்ட் இன்டர்னல் கான்டாக்ட்ஸ் அட் தோஸ் டார்கெட் அக்கௌண்ட்ஸ். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள வேற யாராவது நமக்கு குயிக்காக லீடாக கன்வெர்ட் ஆக முடியுமா, இல்லை நமக்கு யாராவது ரெஃபரல் கொடுக்கறதுக்கு தகுதியானவங்களா இருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும், குவாலிஃபை பண்ணுறது. ஓகே, இன்டர்னல் கான்டாக்ட்ஸ். லீட்ஸில் எல்லாருமே வந்து நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கஸ்டமராக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ தட் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் தோஸ் ஹூ கேன் பிகம் அ கஸ்டமர் அப்படின்றது. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் மோர் குவாலிஃபைட் லீட்ஸ் த்ரூ த சேல் சைக்கிள். சேல் சைக்கிளில் யார் வந்து கஸ்டமராக ஆகிறதுக்கு நமக்கு காசு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அவங்கள என்ன பண்ணணும், சேல் சைக்கிளில் கொண்டு வரணும். சேல் சைக்கிள்னா இங்கே விற்கிறதுக்கு, சேல் சைக்கிள் விற்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடணும். தென் யூஸ் சிஆர்எம் டூல் டு மேக் யுவர் சேல்ஸ் பைப்லைன் மோர் எஃபிஷியன்ட். இவங்க பைப்லைன் தூக்கி வச்சிடணும். லீட்ஸ் த்ரூ சேல் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் என்னது, பைப்லைன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அந்த பைப்லைனில் தூக்கி அப்படியே வச்சிடணும். சிஆர்எம் டூல் நிறைய பேர் யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. Now I will explain you. I am going to give you 100% free CRM tool. Okay, how many of you need that 100% free CRM to manage your business? யாருக்கெல்லாம் வேணும்? வேணும்னா சேட் பாக்ஸில் எஸ் அப்படின்ட்டு. ஆல்ரெடி என்னோட செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நான் ஷேர் வித் எஸ். ஓடோன்னு இருக்கு. how many of you using this ஓடோ சிஆர்எம்? கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்றது யூஸ் பண்றது. how many of you using this? பிரனிஷா யூஸ் பண்றீங்களா? சார் இல்லை சார், இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலைங்க சார். வெரி கிரேட். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர். ஓடோ போய்க்கோங்க. இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். நீங்கள் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா போதும், ஏதாவது ஒரு சர்வீஸை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பாருங்கள், ஒன் ஆப் ஃப்ரீ, ஒன் ஆப் அன்லிமிட்டெட் யூசஸ் ஓடோ ஆன்லைன். ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு பே சிங்கிள் பைசே. இதில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் சி மோர் அப்ளிகேஷன்ஸ். அக்கௌண்டிங், இன்வாய்ஸ் அனுப்புறதுக்கு, ஓகே, எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ரெட்ஷீட்ஸு, இமெயில், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், ஓகே, ஹெல்ப் டெஸ்க்கு, ஓகே. தென் யூ கேன் சி லைக் சிஆர்எம், சேல்ஸு, பிஎஸ் ஷாப்புக்கு பண்ணுற பிஎஸ் ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸு, ஓகே, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, ரெண்டல், இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரொடக்டிவிட்டி, வாட்ஸ்அப்புக்கும் இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ தட் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன், என்ன, ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு இது ஃப்ரீ. அப்போ இதில் எத்தனை இருக்கோ அவ்வளோத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? டாப் 3 சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கு எது வேணும்? சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படாது. சேல்ஸ், மார்க்கெட்டிங், வெப்சைட் பில்டர், இந்த 3 இமெயில் ஐடி இருந்துச்சு, டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ லைக் திஸ் யூ கேன் கோ அண்ட் யூஸ் திஸ் அண்ட் ஸ்டார்ட் நவ். நம்ம கொடுத்து பார்க்கலாமா? ஸ்டார்ட் நவ் கொடுத்து இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சிஆர்எம் போயிட்டு கண்டினியூ போயிருங்க. ஓகே, ஃப்ரீ ஃபார் எவர் அண்ட் ஐ கோயிங் டு ஜஸ்ட் ஃபில் திஸ் அப். ஆல்ரெடி இது எனக்கு வேற இன்னொரு இதில் இருக்கும். லெட் மீ ட்ரை. ஓகே, யா, இட்ஸ் ஓப்பன். சி, இப்போ இதில் வந்து பைப்லைன் வந்து எப்படி பில்டு பண்ணி வைக்கணும் அப்படின்றது இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். சரியா? இப்போ நியூன்னு ஒன்று இருக்குது பாருங்க. நியூவை எப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நியூவில் வந்து இப்போ என்ன போடுறேன் அப்படின்னா பிரனிஷான்னு போடுறேன் விஷயம். ஓகே, பிரனிஷா வந்து எனக்கு கிளைண்ட் ஆக போகிறாங்க அப்படின்ட்டு. பிரனிஷா கன்ஸ்ட்ரக்ஷன் தர்மபுரியில் இருக்குது, பிரனிஷா ஏஜென்சி எல்லாமும் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் கம்பெனி. ஓகே, பிரனிஷா நியூ கிளையண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, கிரியேட் பிரனிஷா நியூ கிளைண்ட்.
கான்டாக்ட் நம்பர் வந்து லைக் இப்போதைக்கு நான் வந்து என்னோட நம்பர் 6385836308. ஓகே, கனெக்ஷன் நியூ கிளைண்ட், கான்டாக்ட் இமெயில் ஐடி, and contact phone number, like you can use the same contact, or else if you have any other contact you can use. This is expected. எவ்வளோ ரூபாய்க்கு ஒருத்தான கிளைண்ட் இவங்க? ஓகே, ப்ரொனிஷா பொறுத்தவரை ஒரு பல கோடி ரூபா ஒருத்தான கிளைண்ட். ஓகே, வந்து டெஸ்லா கார்லாம் வச்சிருக்காங்க, வந்து பல கோடி ரூபா ஒர்த்து. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு ஒர்த்து அப்படின்றத நீங்கள் போட்டுக்கோங்க. 10,000 உங்களுக்கு சேல் பண்ண முடியும், இல்லை இது கூடயே சேல் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் த ஸ்டார் சிஸ்டம் இஸ் ஃபார் கன்வர்ஷன். இந்த பியூரிட்டி நான் அவனே போட்டுக்க பாருங்க. ஓகே, கன்வர்ஷன் ஆறதுக்கு பாசிபிள் என்ன இருக்கு அப்படின்றதான். இவங்க 3 ஸ்டார் கஸ்டமரா 2 ஸ்டாரா, கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசி தான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்டார். ஓகே, 2 ஸ்டார்னா லைக் கொஞ்சம் குயிக்காக பேசி கன்வெர்ட் பண்ணலாம். 3 ஸ்டார் அப்படின்னா உடனே இப்போ டக்குன்னு கன்வெர்ட் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் இப்படி கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்தா யூ ஹாவ் யுவர் பைப்லைன் ஹியர். தட்ஸ் இட். ஆட் ஆயிடுச்சா, ப்ரனிஷா நியூ கிளைண்ட்னு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எத்தனை ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வரிசையாக வரும். இப்போ அதே மாதிரி நியூ போட்டு சோவியா கான்டாக்ட் நம்பர் 6358363008. ஓகே, கான்டாக்ட் இமெயில் ஐடி, ஆக்சஸ். சி, ஆப்வியஸ்லி இந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதுக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது. ஓகே, இப்போ இவங்க ஒரு பல கோடி ரூபாய் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணிட்டு ஓகே கொடுத்து ஆடு கொடுத்துரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் கிரியேட் யுவர் பைப்லைன். இதை யாரும் ஃப்ரீயெல்லாம் இது யாரும், ஐ மீன் லைக் உங்களுடைய ஏஐ டூல்ஸ்லாம் பண்ணாது. இதை மேனுவலாக என்ட்ரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ 2 கிளைண்ட் நமக்கு இருக்காங்க. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ. இப்போ டெய்லி நான் லீட் ஜென்ரேட் பண்ணுறேன், குவாலிஃபை பண்ணிட்டேன். இப்போ பைப்லைனை பில்டு பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து லீடு ஜென்ரேட் பண்ணிட்டேன், கால் பண்ணி பேசுகிறேன், கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த கஸ்டமர்கிட்ட ஒரு 10,000 வாங்கிடலாம், இந்த கஸ்டமர்கிட்ட ஒரு 5,000 வாங்கிடலாம். இவங்க ஒரு 2 ஸ்டார் கஸ்டமர், இவங்க ஒரு 3 ஸ்டார் கஸ்டமர் அப்படின்னு நான் போட்டு வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து இன்னும் திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், கால் பண்ணி பேசுகிறேன். அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் குவாலிஃபைன்னு தூக்கி இதில் வச்சிடறேன். அங்கேருந்து இங்கே தூக்கி வச்சாச்சு. ஓகேவா, இப்போ குவாலிஃபை ஆகிட்டாங்க. இது நமக்கு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அவங்க இதை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ நம்ம வரிசையாக அங்கே 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நீங்கள் சாயங்காலம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 இது இங்கே கன்வெர்ட் ஆகிட்டுனா அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு எவ்வளோ வரதுக்கு பாசிபிள் இருக்குது, நாளைக்கு எவ்வளோ வரதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்துருச்சு, குவாலிஃபை ஆகிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், நேற்று நான் லீடு ஜென்ரேட் பண்ணி இவங்ககிட்ட இவ்வளோ வாங்கலாம், அவங்ககிட்ட இவ்வளோ வாங்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இங்கே எடுத்து வச்சுட்டேன். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி இப்போ குவாலிஃபை பண்ணி இங்கே தூக்கி வச்சுட்டேன். ஸோ 2 பேர்ட்டையும் பேசுகிறேன். ப்ரனிஷா கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு எனக்கு பேசுறது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 2ல் இங்கே வச்சுட்டேன். சோவி வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் போட்டு இங்கே வச்சுட்டேன். ஓகே, ஸோ அடுத்து திரும்ப என்ன பண்ணணும், அவங்கள நரிஷிங் பண்ணணும் இல்லையா. மிடில் ஆஃப் த பைப்லைன் நம்ம பார்த்தோம் இல்லையா, மிடில் ஆஃப் த பைப்லைனில் நரிஷ் பண்ணுறது, அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது. ஸோ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எஜுகேட் பண்ணிட்டு பண்ணும்போது ஸோ அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா ப்ரொபோசிஷன் தூக்கி வச்சிட வேண்டியதான். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொட்டேஷன்லாம் அனுப்பி பேசி முடிச்சு ஃபைனல் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த இடத்துல ஃபைனல் ரேட், சார் நீங்கள் இந்த ரேட் சொல்கிறீங்க, எனக்கு அவ்வளோ வேண்டாம், எனக்கு இவ்வளோ கொடுங்க. ப்ராபபிலிட்டி இந்த இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு என்ன செய்யணும், ஒரு 80% அவங்களால கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நான் ப்ராபபிலிட்டி, கன்வர்ஷன் ப்ராபபிலிட்டி நீங்கள் வாட் எவர் நீங்கள் அதை எப்படி வச்சுக்கிறீங்களோ, நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னா 80% வரை கன்வெர்ட் ஆக பாசிபிள் இருக்குது அப்படின்னு நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சென்ட் மெசேஜ் as well. இங்கேருந்து மெசேஜஸும் நீங்கள் வந்து அனுப்ப முடியும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு போயிட்டேன் பண்ணி ஓகேவா. ஸோ இப்போ இங்கேருந்து அவங்கள என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைனல் ப்ரைஸ் போட்டு இதை நான் வந்து ஃபைனல் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பல கோடி ரூபாய் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வராங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் சென்ட் மெசேஜ் as well. ஹாய்ன்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சுக்கலாம். ஓகே,
இதுதான் எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ வந்துருச்சா, இவங்ககிட்ட இருந்து எவ்வளோ காசு வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு, எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ இது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், நோட் பண்ணி வச்சுட்டேன். இதை உட்காந்து டெய்லி நம்ம பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இங்கே நான் தூக்கி வச்சுட்டேன். அப்புறம் திரும்ப அவங்கள ஒரு ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோ பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஓன் இதில் தூக்கி வச்சிடலாம். முடிச்சா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ இந்த அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றது இங்கே அக்கௌண்ட்டில் ஏறிடும். அப்போ மாசம் மாசம் நீங்க எவ்வளவு, இப்போ இது 1 2 பார்க்கும்போது இப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு 20 30 லீட் இருக்கு, ஒரு 100 லீட் இருக்கு. அதுல அந்த 100 லீட்ல எவ்வளவு கன்வெர்ட் ஆகுதுன்றதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மாசம் தொடர்ந்து பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் யுவர் பிசினஸ் கெப்பாசிட்டி. ஆக்சுவலி என்ன நடக்கு, எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா யூ கேன் ஃபைண்ட். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பெரிய நாலேஜ் எல்லாம் தேவையில்லை இதுக்கு. எக்ஸல் டைப் பண்ணி போடுற மாதிரி தான், டிக் டிக் போட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் என்ன கேமிஃபிகேஷன் மாதிரி இருக்கும், விளையாடுற மாதிரி இருக்கும், ஜாலியா இருக்கும். இதை தூக்கி இங்க வைக்கிறது, அதை தூக்கி இங்க வைக்கிறது எல்லாம் ஜாலியா இருக்கும் விளையாடுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெகுலரா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம். தென் ஹியர் சி, இந்த பைப்லைன் இந்த இருக்குல்லையே பில்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது இம்போர்ட் பண்ணா பண்ணிக்கலாம், இதை வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டா மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஓகேவா, ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ அமேசிங் திங் ஹியர். You can actually generate free leads using this. Okay, free leads, very free leads. எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு? B2B லீட்ஸ் வேணும், B2Bல இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஜென்ரேட் ஆக்சுவலி லீட்ஸ் யூசிங் திஸ். இங்க பாருங்க, இந்த நியூக்கு பக்கத்துல ஜென்ரேட் லீடுன்னு இருக்கா. B2B லீட்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் B2B லீட்ஸ். ஜென்ரேட் லீட்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ஜென்ரேட் லீட்ஸ் ஃபார் ஃப்ரீ ஹியர். 3ன்னு போட்டிருக்கு. கம்பெனிஸ்ல இருந்து வேணுமா, கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறவங்களும் வேணுமா. கம்பெனிஸ்ல வேலை பார்க்குற ஆட்கள் எடுத்தீங்கன்னா B2Cக்கு போகுது. ஆப்வியஸ்லி நீங்க ஓனரோட பேச போறீங்க, கம்பெனிஸ் மட்டும் போட்டீங்கன்னா கம்பெனியோட டீட்டெயில் மட்டும் கிடைக்கும். அது வேலை பார்க்குறவங்களோட டீட்டெயிலும் வேணும் அப்படின்னா நீங்க எம்ப்ளாயிஸும் எடுப்பீங்க. எம்ப்ளாயிஸ் ஆப்வியஸ்லி B2Cல வந்துருவாங்க. ரைட்டா, ஸோ ரெண்டையுமே நீங்க எடுத்துக்கலாம். இப்போ 3ன்னு போட்டிருக்கேன். ஹவு many leads you need? I want to take 10 leads. ஓகே, கண்ட்ரி இந்தியான் இருக்கு. ஸ்டேட் வந்து நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம், நீங்க எந்த ஸ்டேட்ல வேணாலும் எடுத்துக்கலாம், இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் தமிழ்நாடுன்னு போடுறேன், இல்ல பாண்டிச்சேரி வேணும்னா பாண்டிச்சேரி போடலாம். ஓகே, இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வேணும், நான் ரீட்டைலிங் போடுறேன். ஓகே, 5 எக்ஸ்ட்ராக்ட் பெர் கம்பெனி. ஒரு கம்பெனில இருந்து எத்தனை கான்டாக்ட் வேணும், நான் இப்போதைக்கு 5ன்னு வச்சிருக்கேன். ஓகே, ரோல் பேசிஸ் வேணுமா, சீனியாரிட்டி பேசிஸ்ல வேணுமா அப்படிலாம் கேட்டிருக்கு. இதை உட்காந்து டீட்டெயிலா போட்டீங்கன்னா ரீல்ஸ், ஐ மீன் லீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. நான் வந்து இப்போதைக்கு இந்த டீட்டெயிலை கொடுத்து ஜென்ரேட் பண்றேன். ஓகே, ஐ வாண்ட் டு கிளிக் ஜென்ரேட் நவ். ப்ரிஃபர்ட் ரோல், யா ப்ரிஃபர்ட் ரோல் லைக் சிஓ வேணுமா, கன்சல்டன்ட், சர்வீஸ், ஃபினான்ஸ், ஃபவுண்டர். ஓகே, நான் B2Bல ஃபவுண்டரா இருக்கிறவங்கள போட்டிருக்கேன். ஓகே, ஐ கிளிக் ஜென்ரேட் லீட்ஸ். வாட் இஸ் தட்? யூ டோன்ட் ஹாவ் என்ஆஃப் கிரெடிட்ஸ். யா, ஏற்கனவே நான் அதை சொல்லி கொடுத்துட்டேன், அதனால இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனியோட டீட்டெயில், கம்பெனி வந்து எந்தெந்த மாதிரியான இன்னும் லைக் என்ன சொல்றது, சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் வந்து இதுலயே கொடுத்துருவாங்க. அவங்களோட இமெயில் ஐடி, ஆஃபீஸ் நம்பரு, உள்ள ஒர்க் பண்றவங்க நம்பரு, எல்லா நம்பரும் வரிசையா வந்துடும். ஓகேவா, ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் கால் தம் அண்ட் கன்வெர்ட் தம் ஈஸிலி. பில்டர் 2 பார்க்கலாம். ஓகே, ஹவு டு பில்ட் த பைப்லைன். ஸோ இதில் நம்ம வந்து மேலே மெஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கெங்க இருந்தெல்லாம் மோர் லீட்ஸ் நமக்கு ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல இருந்தால் வரதுக்கு பாசிபிள் இருக்கு. இதுதான் நம்ம வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் ஸ்டில் வி நீட் டு கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ். லைக் ஆன்லைன்ல இருந்து நமக்கு எங்கெல்லாம் லீடு எந்த இடத்துல இருந்தெல்லாம் வரதுக்கு பாசிபிள் இருக்குன்னா சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், இமெயில். அண்ட் இங்க இருந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் பை எஜுகேட்டிங். ஓகே, இவங்க எல்லாரையும் நீங்க எஜுகேட் பண்ணணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மார்க்கெட்டிங் ஆல் அபவுட் எஜுகேட்டிங் டார்கெட்டிங் ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அவங்கள நீங்க எஜுகேட் பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் பண்ணா ஆப்வியஸ்லி ஆர்கானிக்கா லீடு வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படிலாம் எஜுகேட் பண்ண போறோம், வீடியோஸ், இமேஜஸ், ஆர்டிகிள்ஸ், இல்லைன்னா பிளாக் எழுதுறது மூலமா, இல்லை PDF சென்ட் பண்றது மூலமா, இல்லைன்னா ஆடியோ பண்றது மூலமா,
நீங்கள் வந்து கஸ்டமர் என்ன பண்ணலாம், லீடை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஆன்லைனில் பண்ணலாம் இல்லையா? தென் வந்து பிஆர் ஆக்டிவிட்டீஸ், பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்கில். பப்ளிக் ரிலேஷன், பிஆர் ஆக்டிவிட்டீஸ், பிரிண்ட்ஸ், என்னென்ன பிரிண்டிங் தேவைப்படுதோ எல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே வந்து தயாராக வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் பேம்ப்ளெட்ஸு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத பிளான் பண்ணி, பேம்ப்ளெட்ஸ் வேணும்னா பேம்ப்ளெட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் போஸ்டர்ஸ், ஃப்ளையர்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், பேனர்ஸ், ஹோர்டிங்ஸ், சன்பேக் போர்டுன்னு சொல்லி நிறைய இருக்கு. உங்க பிசினஸுக்கு என்ன தேவை, எந்தெந்த இன்னும் இதுதான் ஏற்கனவே தெரியுமே சார்னா நான் இதை ஒரு லிஸ்டா சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா இதை தயார் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே, அண்ட் இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், எது உங்க கஸ்டமரை வந்து கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றத சூஸ் பண்ணி அந்த விஷயத்துல ஒர்க் அவுட் பண்ணுங்க. சில பிசினஸ்க்கு வந்து போஸ்டர் இஸ் எனஃப், சில பிசினஸ் போஸ்டர் ஒர்க் அவுட்டே ஆகாது, பேம்லெட் இருக்கும். அப்போ இந்த பிரிண்ட்ல எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எது இருந்தா நம்ம பிசினஸ்க்கு போதும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து எப்பவும் குறையாம வச்சுக்கணும். ஓகே, மாசம் 10 போஸ்டர் ஒட்ட வேண்டியது இருக்குன்னா மாசம் மாசம் அதை ஒரு ஆட்டோமேட் பண்ணி விட்டுறணும். நாங்க இந்த கண்டென்ட் அனுப்புறோம், நீங்க அடிச்சு ஒட்டிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. பேமெண்ட் அனுப்பணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதை ஆட்டோமேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ எதுலாம் நமக்கு தேவைன்றதை சூஸ் பண்ணிட்டு அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கும். தென் ஈவெண்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் ஈவெண்ட் நடக்கு, எக்ஸ்போ நடக்கு, கம்யூனிட்டி மீட்டப் நடக்கு, அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா யூ கேன் ஜென்ரேட் அ லீட்ஸ். ஸோ மற்றவங்கள மாதிரி லீடு வந்து விசிட்டிங் கார்டை கொடுத்து லீடு ஜென்ரேட் பண்ணாதீங்க. வெறுமனே ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்து பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் அங்கேயே வந்து குவாலிஃபை பண்ணி உங்கள் பைப் லைனில் ஏற்றிருக்கு. ஓகே, ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் பக்கத்தில் வச்சுட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு அங்கேயே என்ன பண்ணி குவாலிஃபை பண்ணி வச்சிடும். விசிட்டிங் கார்டு இல்லை கான்டாக்டை வாங்கிட்டு வந்து நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக அங்கேயே நம்ம வேலையை பார்த்துட்டோம் அப்படின்னா தட் வில் பி யூஸ்ஃபுல். தென் பிஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை கண்டுக்க மாட்டோம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை தக்க வைக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு வேலை. நம்ம பண்ற பெரிய தப்பு பிசினஸ்ல என்னன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை விட்டுறது, கண்டுக்காம விட்டுறது. அவங்க தான் வாங்கிட்டாங்களா இன்னும் என்ன அப்படின்னு விட்டுறது. அவங்கள விடவே கூடாது. அவங்க ஒரு டைம் தான் இப்போ வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எப்படி நான் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு வாட்டி தான் வீடு கட்டுவாங்க, திரும்ப எப்படி என்கிட்ட வீடு கட்ட வருவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரி, அவங்க 4-5 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சுன்னா வி நீட் டு கோ அண்ட் பார்ட்டிசிபேட் வித் தட். ஐ மீன் நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்கள் பில்டு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா. ஓகே, ஒரு இது பால் காய்ப்பு வருதுன்னா நீங்கள் போவீங்க இல்லையா, ஹவுஸ் வார்மிங் போவீங்க. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு ரெஃபரல் கிடைக்க பாசிபிள் இருக்கு, அடுத்து யாராவது வீடு கட்டுறவங்க பாசிபிள் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இன்னும் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட ரெஃபரல் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு ஒரு டைம் தான் அவங்க லைஃப் டைம்ல கஸ்டமர் ஆவாங்கன்னா ரெஃபரல் எடுத்துக்கிட்டே இருங்க, அவங்கள விடவே கூடாது. இல்லை அடிக்கடி வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட் வைக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோம், செல் மோர், கிராஸ் செல், அப் செல் வந்து ஒரே கஸ்டமர்கிட்ட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். புது புது ப்ராடக்ட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியவே தெரியாது. தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம நமக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ தட் அவங்க கிட்ட உங்க பிசினஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா தே வில் கிவ் யூ சம் லீட்ஸ். அண்ட் ஃபேமிலி, நிறைய நேரங்களில் ஃபேமிலி நம்ம யூஸ் பண்றதில்ல. அப்படிதான் அந்த ஏற்கனவே நான் அந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கிறேன். பிஎன்ஐ அமைப்பில் இருக்கும்போது என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வீடு கட்டுவார். அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா காலையில் அவர் சித்தப்பாவை கூட்டு வந்திருந்தார். ஓகே, பிஎன்ஐ மீட்டிங்க்கு வந்து யாராவது விசிட்டர் கூப்பிட்டு வரணும், அவர் சித்தப்பாவை கூப்பிட்டு வந்துட்டார். ஏன் அப்படின்னா சித்தப்பா அவரும் வெளியே போகிற மாதிரி ஒரு பிளான். ஸோ எனக்கு காலைல மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு சித்தப்பா கூப்பிட்டு மீட்டிங் வந்துட்டார். வந்து உட்கார்ந்துருக்காரு. பிஎன்ஐ மீட்டிங்கில் என்ன செய்வாங்கன்னா அவங்கவுங்க பிஸ்னஸை பற்றி பேசுவாங்க. ஓகேவா, எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் டேன் வந்துச்சு. இவர் டேன் வரும்போது எந்திரிச்சு பேசுகிறாரு. நான் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். சரியா, ஒரு 30 செகண்ட்ல சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட போகும்போது அந்த சித்தப்பா வந்து அவர்கிட்ட கேட்டார், நீ கன்ஸ்ட்ரக்ஷனா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். ஆமா, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்றேன், 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேனே, 25 வீட்டுக்கு மேல நான் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே அந்த சித்தப்பா சொன்னாரு, நம்ம இப்ப எங்க போறோம் தெரியுமா, என் பிள்ளைக்கு வந்து வீடு கட்ட போறேன் புதுசா. சரியா, பிள்ளைக்கு வீடு கட்ட போறேன், ஒரு இன்ஜினியரை தான் பார்க்க போறோம், நீ கெட்டு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 70 லட்சம் ரூபாய்க்கு வீடு டீல் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஹெமலேஷ் அவர் பேர்.
பில்டர் பேர் கமலேஷ். ஓகே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்றோன்னே தெரியாது. அவர் அந்த மீட்டிங்ல வந்து தான் அவருக்கே தெரிஞ்சது என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ தட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். அங்க இருந்து நமக்கு வந்து வரும். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஹவு டு டூ திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் கிங் பிச் ஒர்க் ஷீட் கொடுத்துருந்தேன். எல்லா இடத்துலையும் எங்கே போய் யார்கிட்ட பேசினாலும், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், பிஆர் ஆக்டிவிட்டி எங்கே போனாலும் எந்த கஸ்டமரும் சேல்ஸ் கிங் பிச் யூஸ் பண்ணுங்க 45 செகண்ட்ஸ். அண்ட் ரெஃபரல் மாடல், உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே ரெஃபரல் மாடல் நீங்கள் கொண்டு வர முடிஞ்சுன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே. ரெஃபரல் பண்ணால் லைக் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பி வெரி கிரெடிபிள். ஓகே. கிரெடிபிலிட்டினா உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்க. எதை கஸ்டமர்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம ட்ரஸ்ட் பில்டிங் ஃபார்முலால பார்த்தோம் கிரெடிபிலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ கிரெடிபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ ஆர் டாக்கிங் வித் யுவர் கஸ்டமர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வீட்டில் பேசுகிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ண சொல்லிட்டாங்கன்னு வாடா மச்சான் தோல்ல கையப்பட்டு அப்படி போயிடக்கூடாது. ஓகே. ஸோ கிரெடிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிக்னிட்டியோட கிளைண்ட் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் use right words to the right customers. This is very important. Okay, so these are the things I would like to share today. So that's all about today. And 2 டேஸ்க்கு முன்னாடி நான் அந்த சேல்ஸ் கிங் பீச்ல நீங்க யூஸ் பண்ண அந்த நீங்க அது சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க சார். அதை யூஸ் பண்ணி நான் ஒரு சேல்ஸ் பிச் கொடுத்துருந்தேன். உண்மையில எனக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. முன்னாடி நம்ம பேசுனதுக்கும் இப்ப நம்ம அது கோர்வையா எல்லா பாயிண்ட்ஸுமே இன்க்ளூட் பண்ணி பேசுனதுக்கும் அது நல்லா இருந்துச்சு சார். அந்த சேல்ஸ் கிங் பீச் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அது thank you so much for joining. நிறைய பணம் சம்பாதிங்க, ஹாப்பியா இருங்க, உங்க கூட இருக்கவங்க சந்தோஷமா பார்த்துங்க. Let's meet on next session. Have a wonderful day. Thank you so much.